மக்களவைத் தேர்தல் மற்றும் தமிழக 18 சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரத்தை கடந்த 20ஆம் தேதி திருவாரூரில் தொடங்கிய திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தொகுதிதோறும் சென்று வாக்கு கேட்டு வருகிறார். இந்த வரிசையில் திருவள்ளூர் தொகுதிக்குட்பட்ட காக்கலூரில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பேசிய அவர், காங்கிரசுடன் திமுக கூட்டணி சேர்ந்த பொழுதெல்லாம் தமிழகத்திற்கு நல்ல திட்டங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளன என்றார். ஆனால் பாஜகவுடன் கூட்டணி சேர்ந்த அதிமுக தமிழகத்திற்கு நலம் சேர்க்க எந்த திட்டத்தை கொண்டு வந்தது என அவர் கேள்வி எழுப்பினார். இங்கே தமிழ்நாட்டிலே எடப்பாடி தலைமையில் இருக்கக்கூடிய ஆட்சி தான், மத்தியிலே பிஜேபியினுடைய ஆட்சி. ஆக நீங்க என்ன செஞ்சிருக்கிறீங்க? நான் கேட்கிறேன், தமிழகத்திற்கு ஏதாவது பெயர் சொல்ற மாதிரி ஒரு திட்டம் உண்டா? கூட்டணிக்காக ஒவ்வொரு வீட்டு கதவையும் தட்டிய கட்சி என்று தேமுதிகவை மறைமுகமாக சாடிய ஸ்டாலின், அந்த கட்சியின் பெயரை சொல்லி தனது தரத்தை தாழ்த்த விரும்பவில்லை என்றார். ஒவ்வொரு வீடா போய் ஒவ்வொரு வீட்டு வாசலுக்கு போய் கதவை தட்டி தட்டி பார்த்து கூட்டு வச்சுக்கிறோம் சொல்லி அது ஒரு கட்சி புறப்பட்டுச்சு. உடல்நலம் சரியில்லை என்று பார்க்க சென்ற காரணத்தினாலேயே அதை பயன்படுத்தி கொண்டு அரசியல்ல பேரம் பேசலாம் என்ற முடிவோடு ஒரு கட்சி புறப்பட்டுச்சு. நான் பெயரை எல்லாம் சொல்லி என்னுடைய தரத்தை, இந்த மேடைக்கு இருக்கக்கூடிய தரத்தை நான் குறைத்துக் கொள்ள விரும்பல. இப்படி ஒன்றுக்கொன்று முரண்பட்ட கட்சிகள் ஒன்று கூடி உள்ளதற்கு என்ன காரணம் என அவர் மக்களை பார்த்து கேள்வி எழுப்ப கூட்டத்தினர் பதில் கூறினர். இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் இன்றைக்கு ஒன்று சேர்ந்து ஒரு கூட்டணியை அமைச்சிருக்கிறாங்க. எதற்காக இந்த கூட்டணி ஏற்பட்டுச்சு? பணமா பதவியா? பணமா பதவியா அல்லது ரெண்டுமா? ஏழைகளுக்கு 2000 ரூபாய் வழங்கும் திட்டம் தேர்தல் விதிமுறைகளின்படி நிறுத்தப்பட்டுள்ளதாக கூறிய ஸ்டாலின், இந்த விவகாரத்தில் திமுக நிறுத்தியதாக அதிமுக பழி போடுகிறது என்றார். வறுமை கோட்டிற்கு கீழே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு 2000 ரூபாய் மகிழ்ச்சி. தேர்தல் தேதி அறிவிக்கப்படுவதற்கு ஒரு 10 நாட்களுக்கு முன்பு இந்த அறிவிப்பு வெளியிடப்படுகிறது என்று சொன்னால், தேர்தல் தேதி வந்துட்டா தேர்தல் விதிமுறைப்படி அதை வழங்க முடியாது, நிறுத்திடுவாங்க. அதுதான் நிறுத்தப்பட்டிருக்கு. ஆனா என்ன சொல்லுகிறார்கள்? திமுக தடுத்து நிறுத்திடுச்சு. திமுகவின் விமர்சனத்தை எதிர்கொள்ள முடியாமல் அதனை திசை திருப்ப அதிமுக முயற்சி செய்கிறது என்றார். விமர்சிக்கிறோம், அதுவும் அடக்கத்தோடு, மரியாதையோடு, உரிமையோடு விமர்சிக்கிறோம். ஆனால் நான் தரக்குறைவான வார்த்தைகளை பயன்படுத்தி விமர்சிப்பதாக சொல்லுகிறார்கள். நான் சொல்லக்கூடிய விமர்சனத்திற்கு அவர்கள் பதில் சொல்ல முடியல. அதனால அதை திசை திருப்பி இப்படி ஒரு பிரச்சாரத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். முன்னதாக காஞ்சிபுரம் மாவட்டம் பட்டிபுரத்தில் மீனவ மக்கள் மத்தியில் திமுக தலைவர் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். திருக்கழுங்குன்றத்தில் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பேசிய மு.க.ஸ்டாலின், தமிழகத்தில் ஊழல்வாதிகளை கொண்ட அமைச்சரவை அமைந்திருப்பதாக விமர்சித்தார்.